ஏவிஎம் செட்டியார் போட்ட சவால். கண்ணதாசன் எழுதிய அந்த ஒரே ஒரு வரி. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் கவியரசு கண்ணதாசன் அவர்களின் அசாத்திய வேகத்தை பற்றி நாம் பல கதைகளை கேட்டிருப்போம். ஆனால் ஏவிஎம் நிறுவனத்தின் அதிபரான மெய்யப்ப செட்டியார் அவர்கள் கண்ணதாசனுக்கு வைத்த ஒரு மாபெரும் சவாலும், அதன் மூலம் தமிழ் சினிமாவிற்கு உலக நாயகன் கமலஹாசன் என்ற ஒரு மகா கலைஞன் அறிமுகமான வரலாற்று பின்னணியும் உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். கண்ணதாசன் அவர்களின் நேரடி வாழ்க்கை வரலாற்றிலும் ஏவிஎம் நிறுவனத்தின் ஆவணங்களிலும் பதிவான ஒரு மிக முக்கியமான வரலாறு. அது 1959ஆம் ஆண்டு ஏவிஎம் நிறுவனம் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தை தயாரித்துக் கொண்டிருந்தது. படத்தில் ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்திரி நடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமாக குழந்தை கதாபாத்திரம் தேவைப்பட்டது. அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான ஒரு குழந்தையை தேடிக்கொண்டிருந்த போதுதான் ஏவிஎம் செட்டியாரின் கண்ணில் சிறுவன் கமலஹாசன் பட்டார். கமலஹாசனின் துருதுருப்பான நடிப்பை பார்த்த செட்டியார் அவரை படத்தில் ஒப்பந்தம் செய்தார். ஆனால் அந்த சிறுவன் கமலஹாசன் பாடி நடிப்பது போல ஒரு உன்னதமான நெஞ்சை உழுக்கும் பாடல் படத்தில் தேவைப்பட்டது. அந்த பாடலை எழுத ஏவிஎம் செட்டியார் அவர்கள் கவியரசு கண்ணதாசனை அழைத்தார். ஏவிஎம் செட்டியார் ஒரு மிக கடுமையான தயாரிப்பாளர். பாடல்களில் தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கக்கூடாது. அதே சமயம் அது வணிக ரீதியாகவும் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதில் மிக குறிப்பாக இருப்பார். கண்ணதாசனை பார்த்த செட்டியார், கவிஞரே, ஒரு குழந்தை தனது தாயை பிரிந்து அனாதையாக நின்று பாடும் சூழ்நிலை இது. கேட்கும் போதே கல்லும் கரையும் படியான வரிகள் வேண்டும். அது மட்டுமல்ல, ஏவிஎம் நிறுவனத்தின் தரத்திற்கு இந்த பாடல் ஒரு மைல்கல்லாக அமைய வேண்டும். இது எனக்கு மிக முக்கியமான படம் என்று ஒரு சவாலை வைத்தார். கண்ணதாசன் அவர்கள் செட்டியாரின் சவாலை ஏற்றுக்கொண்டார். அப்போது இசையமைப்பாளர் சுதர்சன் அவர்கள் ஒரு மென்மையான சோக ராகத்தை கம்போஸ் செய்து கொடுத்தார். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக கண்களை மூடி யோசித்தார். ஒரு குழந்தை தன் தாயின் மடியை தேடும் அந்த ஏக்கம் அவரது பேனா முனையில் வார்த்தைகளாக வெடித்தது. அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் தமிழ் சினிமாவின் அழியா காவியமான அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்பான தெய்வமும் நீயே என்ற பாடல். கண்ணதாசன் இந்த வரிகளை எழுதி முடித்து செய்த வேகம் வெறும் 10 நிமிடங்கள் தான். ஆனால் அந்த 10 நிமிடத்தில் அவர் எழுதிய வரிகள் அங்கிருந்த ஒட்டுமொத்த படக்குழுவையும் அப்படியே உலுக்கியது. பாடலின் சரணத்தில் அவர் எழுதிய வரிகள் தான் மாபெரும் தத்துவம். ஆலயம் எதற்கு, ராதினை எதற்கு, அன்னையின் நிழலிலே போதும், தாயின் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தரதனில் வாழும் தெய்வம் என்று எழுதினார். இந்த வரிகளை படித்து பார்த்த ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அப்படியே மெய்மறந்து நின்றார். கண்ணதாசா, ஒரு குழந்தை தன் தாயை பற்றி பாடும் பாடலை இவ்வளவு ஆழமாக ஒரு சின்ன வார்த்தை கூட பிசகாமல் உன்னால் மட்டும்தான் எழுத முடியும். என் சவாலில் நீ முழுமையாக ஜெயித்து விட்டாய் என்று கூறி கவிஞருக்கு அப்போதே சிறப்பு பரிசு வழங்கி பாராட்டினார். அதன் பிறகு அந்த பாடலுக்கு சிறுவன் கமலஹாசன் காட்டிய முகபாவனைகளும் கண்ணதாசனின் வரிகளும் இணைந்து தியேட்டர்களில் அத்தனை பேரையும் அள வைத்தது. கமலஹாசன் என்ற ஒரு மாபெரும் நடிகரின் முதல் படத்திலேயே அவருக்கு இப்படி ஒரு காவிய பாடலை எழுதி கொடுத்து அவரது திரையுலக பயணத்திற்கு ஒரு மாபெரும் அடித்தளமிட்டவர் கவியரசு கண்ணதாசன். இந்த சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே நமது வீடியோவை லைக் பண்ணி நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.